ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு டிப்பு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான டிப்பாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ் அடுப்பை நம்ம க்ளீன் பண்ணும்போது இப்படி தூக்கிலாம் க்ளீன் பண்ணுவோங்க. அதேமாரி ஏதாச்சும் குழம்பு இதுவாக கொட்டிட்டாலுமே நம்ம இப்படி தூக்கி வச்சு க்ளீன் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த ஒயர் அங்கே எங்கேயும் மூவ் ஆகுறதுனால நமக்கு அந்த கேஸ் லைட்டாக லீக் ஆகுங்க. அப்படியே லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேஸ் தான் அதிகமாக காலியாகும். அதேமாரி சீக்கிரமாக நமக்கு கேஸுமே காலியாயிருங்க. இதுக்கு ஒரு நல்ல டிப்பு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த செலோ டேப் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த டேப்பை கட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயர், அது ஒட்டி இருக்கிற அந்த ஒயரில் நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாகவே சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா கேஸ் எதுவும் லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு கேஸ் லீக் ஆகாதுங்க. இப்படி சுற்றி விடுறதுனால நம்ம அடுப்பெல்லாம் தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணி நம்ம வைக்கிறதுனால லைட்டாக அந்த ஒயர் அங்கே எங்கேயா மூவ் ஆகுறதுனால அதில் கேஸ் லீக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை சுற்றி விடுங்க. நமக்கு கேஸும் மிச்சம், நமக்கு சீக்கிரமாக கேஸ் காலியாகவும் செய்யாதுங்க. இப்போலாம் கேஸ் விலை பார்த்தீங்கன்னா அதிகமாகிருச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பார், பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்படி பொங்கி கொட்டி நம்மளோட குக்கர் மூடி ஃபுல்லாக கொட்டிடும். அது காஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாக கொட்டிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணணும். சேஃப்டி பின்னு அப்படி இல்லை அப்படின்னா துணி தைக்கிற ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துட்டு இந்த ஓட்டை இருக்குதுல, உள்பக்கமாக இருக்கிற குக்கரில் மூடியில் உள்ளே இருக்கிறதுல இந்த மாதிரி குத்தி விடுங்க. ஏதாச்சும் அடப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு விசில் வராமல் நமக்கு ஃபுல்லாக மேலே பொங்கி கொட்டும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் பருப்பு, சாதம் ஏதாச்சும் அடைச்சிருந்தது அப்படின்னா வெளியில் வந்துருங்க. இப்படி குத்தி விட்டுட்டு வாயால் நீங்கள் ஊதி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு விசில் நல்லாவே வரும். ஆவி போக முடியாமல் தான் நமக்கு இதில் அடப்பு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கொட்டி போகும். இந்த மாதிரி அடப்பை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா விசில் நல்லாவே வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா ஓட்டையும் நம்ம குத்தி எடுத்துட்டு வாயை வச்சு ஊதிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அடப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாதம், பருப்பு எது வச்சாலுமே உங்களுக்கு கொட்டவே கொட்டாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க. இந்த கிச்சனுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி, அவ்வளோ கரப்பாம்பூச்சி நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா கிச்சன் சிங்கை நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரதாங்க செய்யும். இந்த கரப்பாம்பூச்சி எங்கேருந்து வரும் அப்படின்னா கிச்சன் சிங்குக்குள்ளே இருந்து தாங்க வரும். இந்த தண்ணி போகிற இந்த ஹோலில் இருந்து தான் கரப்பாம்பூச்சி எல்லாம் வரும். நம்ம எப்போவுமே கிச்சன் சிங்கை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. நைட்டு நம்ம சமைச்செல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிற நேரத்தில் கிச்சன் சிங்கை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு ஒரு மூடி டெட்டால் அந்த சிங்குக்குள்ளே அந்த ஹோலில் ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி அந்த ஹோலில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. இந்த டெட்டாலோட வாடைக்கு அது வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கவே இருக்காதுங்க. கரப்பாம்பூச்சி சிங்கு வழியே தான் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம எல்லார் வீட்லேயுமே என்னதான் மிளகாத்தூள், குழம்பு மசாலா பொடி இதெல்லாம் திரித்து வச்சாலும் கடையில் இருந்தும் இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. கரம் மசாலா, இந்த காஷ்மீரி மிளகாத்தூள், இந்த மாதிரி மட்டன் மசாலா இதெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி வாங்கிட்டு இதேமாரி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸுகளே நம்ம கவரோடு எதுலையாச்சும் ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. இதை பாட்டிலெல்லாம் நம்மளால் தட்டி வைக்க முடியாது. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் தான் டேட்டு இருக்கும். நம்ம பாட்டிலில் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா
எக்ஸ்பிரி டேட் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் தான் வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து கவரை வந்து அப்படியே உள்ளே வச்சுருப்போம். தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்து வந்து நமக்கு வந்து அந்த மசாலா பொடியோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. போக போக வந்து அந்த மனம் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி வந்து நல்லா மனம் இருக்காது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்டும் பூச்சும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு இந்த கவர் வந்து வச்சுருப்போம். இதை வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த கவர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம இருக்கிற மசாலா பொடி எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக மடக்கிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து மசாலா பாக்கெட் வந்து வச்சுக்கலாம். இனிமேல் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற மசாலா பொடியெல்லாம் நான் வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 பாக்கெட் கிட்ட நம்ம வந்து வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க கொண்டு போய் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். நமக்கு ஃப்ரிட்ஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடம்லாம் இருக்காது. இடத்த அடைக்காமல் இந்த பாக்ஸை எப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் இதுக்குள்ளே வந்து ஒரு 5 பாக்கெட் கிட்ட நான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு வச்சு இந்த அட்டையில் வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்படி மாட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இடத்த வந்து அடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பாக்ஸுக்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்பு மாட்டி வைக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பாக்கெட்டுமே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இடமும் அடைக்காது. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எக்ஸ்பிரி டேட்டும் நமக்கு வந்து மறந்து போகாதுங்க. கவர்லேயே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறதும் ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த பாக்ஸ் வச்சுருக்கிறதுனால நமக்கு டோர் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு இல்லைங்க, நல்லாவே க்ளோஸ் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம கடையிலேருந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த ஆயிலில் போடுற அந்த முறுக்கு, காரச்சேவு இந்த மாதிரி இருக்கிற இந்த பண்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து ஒரு 2-3 நாளையில் சாப்பிட்டுட்டோம்னா ஒன்றும் இல்லை. இதுவே நம்ம வந்து ஒரு 10-12 நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அந்த எண்ணெய் வாடை, அதாவது அந்த செக்கு வாடை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து சாப்பிட முடியாதுங்க. நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும், செக்கு வாடையே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு துணி எடுத்துக்கோங்க, வெள்ளை துணி. அப்படியும் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டனை மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நம்மளோட அந்த ஆயிலில் போட்ட எந்த ஒரு பண்டமாக இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த செக்கு வாடை வந்து வரவே வராது. நம்ம ஒரு 2-3 நாளையில் சாப்பிட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு 10-15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொட்டனை மாதிரி போட்டு ரப்பர் பாயிண்ட்டும் போட்டாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து இந்த பொட்டனத்தை போட்டுக்கோங்க. பொட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயிலில் போட்ட பண்டத்தை இதில் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த செக்கு வாடெல்லாம் வரவே வராது. நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆயிலில் போட்ட பண்டம் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்சு வந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நமக்கு வாங்கிட்டு வரும்போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.